நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலா எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அது அங்க வந்து இப்போ எங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ready பண்ண போறோம். ஆர்டர் போட்டுடலாமா? நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ வந்து நாங்க 2 types of pancakes ரெடி பண்ணுவோம். cream, chocolate cream, அதுக்கு தேவையான பவுடர், அதுக்கு அப்புறம் பீட்டர், ஸ்பூன், பவுல் எல்லாமே இருக்குது. சோ நம்ம இன்னைக்கு பறக்க இந்த pancake பண்ணி முடிக்க போறோம். ரெடிமேடா தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஈஸியா இருக்கும். முடிஞ்சிரும் गाइस. சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். மிக்சிங் மட்டும் நாங்க பண்ணுவோம். ஆனா ஃப்ரை பண்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய். இது வந்து பால் ஏன்னா இது ரெண்டும் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாலையும் இதையும் தான் நம்ம வந்து pancake mixையும் பாலையும் நம்ம ஒண்ணா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணனும். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக cream சாக்லேட் சிரப்பும் இருக்கு गाइस. நம்மளுக்கு வந்து பீட்டிங்க்கு வந்து இந்த பீட்டர் அது 2 ஸ்பூன் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு பவுல் இருக்கு. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுல நம்ம ஃபுல்லா கொட்டிக்க போறோம். இது சாக்லேட் தான். நல்லா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எனக்கு 2 டைப்ஸ்ல செய்ய போறோம். ரெண்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணனும். நல்லா சாக்லேட் சிரப். ஐயோ நல்லா க்ரீம் ஆயிடுச்சு गाइस. பால் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நடக்கணும். அப்பதான் நல்லா தெரியும். இதுக்கு நம்ம இதை ஊத்தவே தேவையில்லை போல गाइस. இதுவே அந்த கலருக்கு ஆமா गाइस. என்ன பண்ணனே தெரியல. அந்த கலருக்கு இதுவே வந்துச்சு गाइस. பேசாம இது ஊத்தாம விட்டால. அப்புறம் காசு தான் வேஸ்ட். சுபா காபி பண்ண ஊத்து. பீட் பண்ணிட்டு இருக்கோம். செமையா இருக்கு. ஆனால் கொஞ்சம் இடத்துல கட்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் விஷயம். நல்லா பீட் பண்ணி அரைச்சிட்டோம் गाइस. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப க்ரீமியா கரெக்டா இருக்கும் நமக்கு pancake செய்யறதுக்கு. ஹனி வேணும்னா நீங்க ஹனி ஊத்திக்கலாம். ஆனா நானே சொல்லாங்க ஹனி ஊத்தல. சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு வந்து முடிவு பண்ணலாம். முதல்ல இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு गाइस. சாக்லேட் சிரப் கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேருக்கு புது முடி ஏமாலாம் சேர்த்து தேவகுட்டி गाइस பைடா ஆனா சுடு. இப்பதான் பண்ணோம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம சூடாவே சாப்பிட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா அதுக்குன்னு வாயெல்லாம் போய் சுடுற மாதிரி சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் மின்னலா சூடா இருக்கும் போது சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
கேக் செம்ம டேஸ்டியா இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே செம்மையா இருக்கு. ஆமா, நீங்களும் ட்ரை பண்ணி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாத்துக்கும் இதை கூட எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. பை.